லட்டூஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் முக்கியமான ஒரு கரைசலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அந்த கரைசல் என்னென்னா ஆர்கானிக் பூஸ்டருங்க. இந்த ஆர்கானிக் பூஸ்டரை எப்படி இடைவெளியில் அடைக்க வேணுங்கிறதையும், அதை எவ்வாறு தயார் பண்ண வேணுங்கிறதையும், எந்த முறையில் செடிகளுக்கு கொடுக்கணுங்கிறதையும், எந்த காலங்களில் செடிகளுக்கு அதை தெளிப்பான் மூலம் கொடுப்பதும், இரிகேஷன் மூலம் அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலம் கொடுப்பது என்பதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேங்க. இந்த ஆர்கானிக் பூஸ்டரின் நன்மைகள் என்னெல்லாங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. தவறாமல் பாருங்கள். அதுபடி நம்ம விவசாய நிலத்தில் நீங்களும் பயன்படுத்தி அதிக மகசூல் பெறணுங்க. முதலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமிக் அமிலத்தை பற்றி தாங்க சொல்கிறேன். இந்த ஹியூமிக் அமிலம் மண்ணை இளக்கி நீர்த்தேக்கத்தை அதிகரிக்குதுங்க. இதன் பயன்கள் பார்த்திங்களாங்க. இந்த ஹியூமிக் அமிலத்தை நடவு செய்வதற்கு முன் 15 நாளைக்கு ஒரு வாட்டி மண்ணில் தெளித்தா அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. இலை மேல் பகுதியில் நம்ம ஸ்ப்ரே மூலம் தெளித்தா விரைவில் பலன் தருதுங்க. இந்த ஹியூமிக் அமிலத்தின் அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் வீதம் எடுத்துக்கலாம். அது திரவ நிலையில் இருந்ததுன்னா 3 ml வரைக்கும் எடுத்து நம்ம கலந்து ரேஷியோவை உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி தெளிச்சிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புல்விக் அமிலம். இந்த அமிலத்தை பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நுண்ணூட்ட சத்துக்களை அதிகரிக்குது, மைக்ரோபியல் கவுண்ட்ஸை அதிகரிக்குதுங்க. இதை எளிதில் நுண்ணூட்ட சத்துக்கள் செடிகளுக்கு எளிதில் கிடச்சிருதுங்க. இதை எவ்வாறு தெளிக்கணும்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 ml வீதம் நல்லா கலந்து இதை செடிகளுக்கு தெளிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் அமிலங்க. இந்த மீன் அமிலத்தின் நன்மைகள் என்னெல்லாங்களன்னா நைட்ரஜன் தன்மையை அதிகரிக்குதுங்க. அமினோ அமிலம் தன்மைகளையும் அதிகமாக தருதுங்க செடிகளுக்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கேன். எப்படி தயார் பண்ணணுங்கிறதையும் போட்டிருக்கேங்க. அதை பார்த்து தயார் பண்ணுங்க. எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாங்கிற முறையும் போட்டிருக்கேங்க. இப்போ அதை சின்னதாக விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. 1 லிட்டர் தண்ணீர் எடுத்துட்டிங்கன்னா 15 ml வீதம் நல்லா கலந்து வேர் மற்றும் இலைகளில் தெளிக்கலாங்க. இப்போ தாங்க நம்ம வீடியோ தலைப்புக்கு வரேன். ஆர்கானிக் பூஸ்ட். ஆர்கானிக் பூஸ்டர்னால் என்னென்னா இந்த 3 அமிலங்களையும் ஒன்றாக கலந்து தெளிக்கிறது தாங்க ஆர்கானிக் பூஸ்டர். நான் என்னென்ன ரேஷியோன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த அளவில் இந்த 3 அமிலங்களையும் எடுத்து கலந்து நீங்கள் தெளித்தா அதிகப்படியான பூக்கள், காய்கள், நுண்ணுயிரிகளின் தன்மைகள், மண்ணின் வளங்கள் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தலாங்க. நம்ம தாவரங்களுக்கு இந்த கலவையை காலை மற்றும் மாலை வேளைகளில் ஏதாவது ஒரு வேளைகளில் நீங்கள் தெளித்து இடைவெளி விட்டு செடிகளின் நன்மைகளையும் மகசூலையும் அதிகப்படுத்தலாங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.